ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிக் பாஸ் 7 அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்திரி 2 மணிக்கு மாயா பயந்து அலறி அடித்து போய் தேவையில்லாமல் பிக் பாஸ் கிட்ட கன்ஃபர்ஷன் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரதீப்பை பார்த்தா பயமாக இருக்குது. ஸோ அவர்கிட்ட நம்ம சேஃபாக தான் இருக்கோமா, அவரால் என்னோடய மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு, அவர் வந்து என்னை ஏதோ பர்சனலாக டார்கெட் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பிக் பாஸ்ட்டு போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு புலம்புன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அவருங்க வந்து பிரதீப் வந்து நைட்டு திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக தான் நாங்கள் இருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் பிக் பாஸ் கிட்ட கேட்டதுக்கு பிக் பாஸ் சொன்னார், இப்போ நீங்கள் 2 மணிக்கு பேசும்போது கூட நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நாங்கள் ஒரு பெரிய டீம் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒன்று அப்படி பிரச்சனையாச்சுன்னா நாங்கள் வரதுக்கு ஒரே ஒரு செகண்ட் கூட ஆகாது, உள்ள பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் போய் தைரியமாக கேமை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே இவங்களோட பர்சனலான கருத்தாக இருந்தாலும் பிரதீப்பை வந்து எல்லாருமே வந்து டார்கெட் பண்ண ஃபஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒரு சின்ன விஷயத்தில் ரொம்ப பயந்துட்டார். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் எவிக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் சேவ் பண்ணல அப்படின்றதுனால ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் அவர் சேவாக வர மாட்டாரான்ற பயத்தில் வந்து ரொம்ப பெணாத்திட்டு இருந்தார். இதுதான் உண்மையான விஷயம் நடந்துச்சு. அதுக்கு எல்லோரும் வந்து அவரை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ ஆனாலுமே வந்து அவர் வந்து மாயா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து சரியா தப்பா அப்படின்றது தெரியாது. பட் இப்போதைக்கு இந்த டாக் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவராக கொஞ்சம் மாயா பேசுகிறாங்களோன்ற மாதிரி தான் தோணுது. அவருக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் தேவை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு புஷ்வான மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு கரெக்டாக போகுன்றது தெரியல. ஆனால் எல்லா கண்டஸ்டன்ட்லேயுமே சைக்கலாஜிக்கல் கேம் விளையாடுறது பிரதீப் தான் அப்படின்றது மாதிரி யுகேந்திரன் வந்து நேற்று சொல்லியிருந்தார் கமல் சார் கிட்ட கூட. ஸோ கமல் சார் சொன்னார், பிரதீப் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு அவர் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூல் சுரேஷை வந்து தேவையில்லாமல் நான் வந்து 24வது மாடியிலேருந்து வந்து கீழே தள்ளி விட்டு அதில் ஒரு கம்பியில் மாட்டி அவரோட பாடி கூட கிடைக்காத மாதிரி பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு கிண்டலுக்காக சொல்லியிருந்தார். பட் ஆனால் அந்த விஷயத்தை வந்து பேசாதீங்கன்னு கமல் சார் சொன்னதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிரதீப் மேலே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ஒப்பீனியன் தான் இருக்குது. ஏன்னா அவரை யாருனாலையும் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கார் அவர் மட்டும். ஸோ அவர் எப்படி இந்த கேமில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் மூவ் பண்ண போகிறாரு, யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ வந்து அவர் ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸில் தான் இருக்கார். டீம் எல்லாமே மொத்தமாக அவரை எப்படி காலி பண்ணலான்னு பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த அப்டேட்டோடு வரோம். தேங்க்யூ.